குட் மார்னிங். இந்த திருப்பலியானது நன்றிடுதலாக இயேசு நவீன் மற்றும் ஸ்டெஃபியுடைய குழுத்தினர்கள் நன்றிடுதலாக திருப்பலியை ஒப்புக்கொடுக்கின்றார்கள். மரித்த டேவிட் ராஜ், ஆந்தனி தாஸ், தெரேசா, ஹாரி, சாந்தம்மா, ஏஎஃப் காணிக்கராஜ், மேரி ரோசரி, கே சுப்பிரமணி, கேத்ரின், லூர்து மேரி அகஸ்டினுடைய ஆத்மாவுக்காக இந்த திருப்பலியை கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தாய் திருச்சபையானது சென்ட் அகஸ்டின் இப்போ அவருடைய விழாவை கொண்டாடுகின்றது. கிறிஸ்துவர்களே, நேற்று இவருடைய சென்ட் அகஸ்டினுடைய தாயாருடைய சென்ட் மோனிகாவுடைய விழாவை நம்ம கொண்டாடுகின்றோம். ஒரே குடும்பத்தில் இருவர் புனிதர்கள், சில குடும்பத்தில் 3-4 பேர் கொடுப்பது ரொம்ப ரேரு. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கடவுள் அது கொடுத்துருக்காருன்னா அது பெரிய ஆசீர்வாதம். சென்ட் அகஸ்டினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது அவர் 354 ஆண்டுகள் பிறந்தார் மற்றும் 430 ஆண்டுகள் இறந்தவர். இவருடைய வாழ்க்கை நம்ம போல தான் இருந்தார், சாதாரணமான வாழ்க்கை. அவர் சின்ன வயசில் 17 வயசில் இருக்கும் பொழுதே அவர் இங்கிலீஷ் குழந்தை இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஏற்கனவே மேரேஜ் பண்ணிக்காமல் ஒரு குழந்தைலாம் இருந்தது அப்படின்னு. கிறிஸ்துவர்களே, இந்த மாதிரி ஒரு மனிதர் வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய தாயார் தான் அவருக்காக நினைத்து ஜெபிச்சிருந்தார். ஏன்னா அவர் தாயார் ஒரு கேத்தலிக் மற்றும் அவர் தந்தையார் ஒரு ரோமனியர். அவர் ஒரு வேறு மதத்தை சார்ந்தவர். ஆகையினால இவருக்கு இவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு குற்றலும் இல்லாமல் அவரே தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். தன்னுடைய தாயாருடைய ஜபத்தினால அவர் மாறி கடலுக்குள் வந்தார்ன்றதை நமக்கு தெரிகின்றது. கிறிஸ்துவர்களே, அவருடைய வாழ்க்கையில் ஒரு முறை அம்ப்ரோஸ் பிரசங்கம் கொடுத்துருக்கும் பொழுது அவர் அந்த வார்த்தையை கேட்குறார். அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு ஒரு பர்டிகுலர் வார்த்தை அது வீட்டில் அந்த பைபிள் பண்ணும் பொழுது ரோமனியர் 13 சாப்டர் 12, 13, 14 அந்த வார்த்தை அவர் படிக்கிறார். படிக்கும் பொழுது அவர் சொன்னதும் இந்த வார்த்தையும் அந்த இடத்துல கடவுள் அவர்கிட்ட பேசுகிறார். அந்த ஒரு அனுபவத்தின் மூலியமாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறார். அது அவருடைய வாழ்க்கையில் அவர் வெறும் கிறிஸ்டியன் மட்டும் ஆகாமல் ஒரு குருவாகி, ஒரு பிஷப் ஆகி மற்றும் ஒரு பில்லர் ஆஃப் த சர்ச், ஒரு கிரேட் ஃபிலாசபர். அதில் ஒரு 3 புஸ்தகங்கள் எழுதியிருக்கார். ரொம்ப அழகான த கன்ஃபெஷன் அப்படின்ற ஒரு பாவசாதி தினம் அப்படின்றது, இன்னொன்று சிட்டி ஆஃப் காட், அதாவது கடவுளுடைய நகரம் அப்படின்றது, 3வது த ட்ரினிட்டி. இந்த ட்ரினிட்டி பற்றி, பிதாசுர பரிசுத்தாவை பற்றி அவர் தான் முத புஸ்தகத்தை எழுதி அது தெளிவான அந்த கடவுளுடைய எக்ஸிஸ்டன்ஸ், கடவுள் உண்மையாக இருக்கிறார் அப்படின்றது சென்ட் அகஸ்டினுடைய புஸ்தகத்தில் நம்ம பார்க்க முடியும். கிறிஸ்துவர்களே, நம்மளுடைய நாட்டில் அவருடைய ஃபிலாசபி இங்கே யாரும் டீச் பண்ணதில்லை. காரணம் ஒருவேளை யாருன்னா சென்ட் அகஸ்டினுடைய அவருடைய டீச்சிங் ஏதாவது இங்கே இருக்க நாட்டில் தெரிஞ்சுன்னா ஒருவேளை நம்ம கிறிஸ்டியானிட்டி ஆகிடுவாங்க அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் ஒரு பயம். 2 கிரேட் ஃபிலாசபர்ஸ், ஒன்று சென்ட் அகஸ்டின், இன்னொன்று சென்ட் தாமஸ் அக்வினஸ். இவருடைய 2 ஃபிலாசபர்ஸில் தான் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாமே இருக்குது. சென்ட் அகஸ்டின் பிளாட்டோ அவருடைய ஐடியாலஜி வேர்ல்ட் ஆஃப் ஐடியாங்கிற அந்த ஃபிலாசபியில் இதை தொடர்ந்து நடந்தார். இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க வேண்டியது ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கூட நிறைய தவறுகள் செய்கிறோம், பாவம் செய்கிறோம். ஆனால் சில நேரத்தில் நம்ம கடவுள்கிட்ட மன்னிப்பை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய நம்ம ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்ம திருந்த வேண்டும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக கடவுள் நமக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பார். இதை திருப்பலி கடவுள் நம்ம ஜெபிப்போம். நம்ம எப்பொழுதுமே நல்ல மனிதர்களாக மற்றும் கிறிஸ்துவின் மக்களாக வாழக்கூடிய தன்மை நமக்கு தரும்படி திருப்பலியில் மன்றாடுவோம். எல்லா இடங்களும் சகோதர சகோதரிகளையும் நான் பாவையை ஏற்றுக்கொள்கின்றேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்தாலும்
எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளின் உள்ளங்களை ஒன்றிணைப்பனான இறைவா, நீர் காற்று தருவதை மக்கள் அன்பு செய்வோம், நீர் வாழில் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலகின் சூழலில் எங்கள் இதயங்களை உண்மையான பேரின்ப உலகின் மீது என்று நாட்கொள்ள செய்வீராக. உம்முடைய தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பர்களே, எங்கள் இன்னல் இடுக்கண்கள் நடுவிலும் உங்களது நம்பிக்கை கண்டு உங்களால் நாங்கள் ஆறுதல் அடைகிறோம். நீங்கள் ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருக்கிறீர்கள் என்று அறிந்ததும் எங்களுக்கு உயிர் வந்தது. நம் கடவுள் முன்னிலையில் உங்களால் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அதற்காக உங்கள் பொருட்டு எத்தகைய நன்றியை அவருக்கு கைமாறாக காட்ட இயலும். நாங்கள் உங்கள் முகத்தை காணவும் உங்கள் நம்பிக்கையில் குறைவாக உள்ளவற்றை நிறைவாக்கவும் அல்லும் பகலும் மிகுந்த ஆர்வமுடன் மன்றாடுகிறோம். இப்பொழுது நம் தந்தையாம் கடவுளும் நம் ஆண்டவராம் இயேசுவும் உங்களிடம் வருவதற்கான வழியை எங்களுக்கு காட்டுவார்களாக. உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருக செய்வாராக. இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உமது பேரன்பால் நிறைவழியும் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம். உமது பேரன்பால் நிறைவழியும் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம். மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றீர், மானிடரே மீண்டும் புழுதி ஆகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. உமது பேரன்பால் நிறைவழியும் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை? உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். உமது பேரன்பால் நிறைவழியும் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும், அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்வோம். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம் மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். உமது பேரன்பால் நிறைவழியும் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம். Alleluia, Alleluia.
ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தியே எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் கூறியது, விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல்களில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணம் விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். தம் வீட்டு வேலையாட்களுக்குள் வேலை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவர் அறிவாளியமான பணியாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே பணியாளர். அவர் பெயர் பெற்றவர். அவரை தம் உடைமைகளுக்கு எல்லா அதிகாரிகளாக அவர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். பணியாளர் பொல்லாதவனாய் இருந்தால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்து வர என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன்பணியாளரை குடிகாரனுடன் உணவும் குடிக்கவும் தொடங்குவார். பணியாளர் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவருடைய தலைவர் வருவார். அவர் அவனை கண்டு துண்டமாய் வெட்டி வெளிவேடலுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஒரு உண்மையாக நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு ஸ்கூலில், ஒரு பெரிய நல்ல ஸ்கூல் தாங்க. அந்த ஸ்கூலில் வந்து சின்ன பசங்க எல்லாரும் பேக்கில் வந்து பென்சில்ஸ் காணப்படும். ஃபஸ்ட் நாள் ஆச்சு, செகண்ட் நாள் ஆச்சு, பார்த்தா ஒருத்தர்கிட்ட இல்லை, நிறைய பசங்களுடைய பென்சில் காணாமல் போயிட்டு. அதில் அது வந்து ஸ்கூல் கிளாஸ் டீச்சருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கிளாஸ் டீச்சர் வந்து அதை வந்து பிரின்சிபலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது இன்ஃபார்ம் பண்ண பிறகு சரி இது யார் பண்ணது அப்படின்னு கண்டுபிடிக்கலான்னு ஒரு 2-3 பேரை இன்வெஸ்டிகேஷன் மாதிரி போடுறாங்க. அதை பார்த்தா ஒரு சின்ன பையன்தான். அந்த பையன் வந்து அவன் பேக் ஓப்பன் பண்ணி பார்த்தா 50 பென்சில்ஸ் இருக்குது. என்னென்னா இது சொல்லிட்டு சரி பிரின்சிபல் வந்து அவங்க பேரண்ட்ஸை கூப்பிடலான்ட்டு பேரண்ட்ஸை கூப்பிட்றாங்க. பேரண்ட்ஸ் கூப்பிட்ட பிறகு அவங்க சொல்கிறாங்க, பாரு இந்த மாதிரி அவங்க பையன் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கான். அந்த அம்மா வராங்க, பிரின்சிபல் முன்னே பேசும்பொழுது முகம் ஆடிடுது. அந்த பையனை அடிக்கிறாங்க, இந்த மாதிரி செய்வியா அப்படின்னு. சரி கடைசியில் வந்து அந்த பையனை கிளாஸில் வந்து வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. போயிட்டு பிறகு அவங்க அப்பா வர்றாரு. அப்பா வந்த பிறகு சொல்கிறாங்க மனைவி, இந்த மாதிரி பையன் வந்து இந்த மாதிரி பென்சில்லாம் திருடிருக்கான். அவரும் நிறைய 4 அடி கொடுக்குறாரு. பென்சில் திருவியா, இந்த பென்சில் திருடுறதுக்கு என்ன உண்டு? நம்மளுக்கு தான் எல்லாமே இருக்குல்ல. ஒருவேளை உனக்கு பென்சில் வேணும்னு சொல்லியிருந்தேன்னா நான் ஆஃபீஸ் வந்து எடுத்து கொடுத்துருப்பேன் உனக்கு, எதுக்காக எப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கடைசி வார்த்தை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் வந்து உனக்கு பென்சில் வேணும் அப்படின்னா நான் வாங்கி கொடுக்குன்னு சொல்லலை, நான் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துன்னு கொடுப்பேன். கிறிஸ்தவர்களே, இது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையோட சில நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நம்முடைய பிள்ளைகள் செய்வாங்க. நம்ம வந்து நல்லவங்களாக இருந்தால் நம்முடைய பிள்ளைகளும் நல்லவங்களாக இருப்பாங்க. நம்ம வந்து சரியில்லைன்னா நம்முடைய பிள்ளைகளும் சரியிருக்க மாட்டாங்க. சில நேரத்தில் நம்முடைய நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே எப்படி சொல்லுது, 42% வந்து திருடர்கள் இருக்காங்க நாட்டில். இப்போ நான் ஆல்மோஸ்ட் 50%
கிறிஸ்துவர்களே, என்னுடைய நற்செய்தியில் வந்து ஆண்டவர் வந்து நமக்கு வந்து விழிப்பாய் இருங்கள் என்று சொல்கிறார். காரணம், ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த வெளியிலும் திருடன் வருவது என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டை கண்ணம் விட மாட்டார் என்று சொல்கிறார். கிறிஸ்துவர்களே, நம்முடைய வாழ்க்கை வந்து எவ்வளவு நாள் அப்படின்றது நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. நம்மளுக்கு ஒரு உயிர் இருக்குது, நம்ம நாள் வாழும் அப்படின்றது நம்ம வாழ்க்கை நடத்திட்டு போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த உயிர் என்னைக்கு போகும் அப்படின்றது நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. கடவுள் வந்து ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் குறிப்பிட்டிருப்பார். அந்த நாள் வருது எப்போ அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஒருவேளை நான் வந்து இந்த அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ள நான் கத்துறேன் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை நான் என்னையே தயார் பண்ணிக்கலாம் இல்லையா? நீங்கள் கூட ஒரு பர்டிகுலர் டேட் உங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னா இந்த நாள் இந்த டைமில் நீங்கள் வந்து கலந்துக்க போகணும் அப்படின்னு. ஒருவேளை நம்மளுக்கு தெரியாத இருக்கிறதுனால நம்ம எப்போதுமே ஆயத்தமாக இருக்கணும். எப்போதுமே நம்மளே வந்து நம்ம தயாரிக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாதர் இருந்தார். அவர் வந்து பெனடிக்டின் மாஸ்டர் இருந்தார். முன்னெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாதர்ஸுங்களே வந்து அவங்களுடைய குழி அவங்களே தோண்டி வச்சுப்பாங்க, ரெடியாக வச்சுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா ஓகே. ஃபாதர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய செமெட்ரியில் அவங்களே வந்து ரெடி பண்ணி வச்சுப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணெல்லாம் பண்ணி வச்சுப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இந்த இடத்துல தான் என் மண் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட இந்த பேட்ரிக்ஸ் செமெட்ரியில் அந்த இடத்துல ஒருத்தர் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தார். ரெடி எல்லாம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்னை வந்து பண்ணணும் அப்படின்னு. அதாவது ஒரு மனிதன் வந்து இந்த உலகத்தில் எது பெர்மனன்ட் அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது எது வந்து நிரந்தரம், ஏதாவது ஒரு சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் வாழ்க்கையில் எது நிரந்தரம்? ஏதாவது இருக்கா? பொருள், பதவி, ஒரு குண்டூசி, இந்த இது வந்து நான் போகிறேன், இதை நான் எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு எதுவுமே நிச்சயம் கிடையாது, எதுவுமே. ஆனால் இருக்கிற வரையிலையும் வந்து நம்ம எவ்வளோ போராடுறோம், நம்ம கோச்சிக்கிறோம், சண்டை போடுறோம், ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த மரியாதையில் நடத்துகிறோம், திருட்டுத்தனமாக பண்ணுறோம், ரொம்ப ஆசைப்படுறோம். ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்மளுக்கு தேவைச்சுன்னா அதுக்கு நிறைய பிளான் பண்ணுறோம். வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கையும் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து சண்டை கிட்ட போட்டுக்கிறோம். இதெல்லாம் தேவையா? இருக்கிற கொஞ்ச நாளில் இதெல்லாம் தேவையா? நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த சந்தோஷன்றது என்ன அப்படின்னா அந்த கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த நிரந்தரமான ஒரு மன அமைதி. இன்றைக்கி நான் போதும், இது இருக்குது, நான் நாளைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படி இல்லை. நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி. அதாவது இது எனக்கு போதும். நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் படித்தாலும் ஒரு நாள் அந்த படிப்புக்கு வேல்யூ இல்லாத போயிடும். ஒரு நாள் ரிட்டையர்ட் ஆகணும்ல, ரிட்டையர்ட் என்ன பண்ணணும் இல்லையா? நம்ம எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் அதை நம்ம எவ்வளோ சாப்பிட முடியும்? ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒரு கோர்ட்டில் ஒரு அக்யூஸ்ட் வந்து கொண்டு வந்து வச்சாங்க. அவர் ஒரு ஆஃபீஸர், ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த லெவலில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர். எவ்வளோ ஸ்கேம்னா 1000 crores, 1000 கோடி ஸ்கேம். ஜட்ஜு வந்து பார்த்துட்டு காத்தாலேயே வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்திருந்தாங்க. மத்தியானம் ஆல்மோஸ்ட் 12 மேலே ஆயிடுச்சு. அப்போது பக்கத்தில் இருந்து சொல்கிறாரு, அவர் போயிட்டு ஒரு 4 இட்லி வாங்கினாங்க அப்படின்னு. 4 இட்லி வாங்கினாங்க அப்படின்னு போயிட்டு பிறகு அவர் போய் வாங்கினாங்க. அப்போ அந்த ஆஃபீஸர் சொல்கிறார், எவ்வளோ பெரிய ஆஃபீஸர், ரொம்ப நின்றுக்கிறீங்களே, இந்த 4 இட்லி சாப்பிடுங்க அப்படின்னு. அப்போ அவர் அந்த 3 இட்லி சாப்பிட்டு ஒரு இட்லி வச்சுட்டார். 3 இட்லி சாப்பிட்டு ஒரு இட்லி வச்சுட்டார். அப்போ அந்த ஜட்ஜ் கேட்குறாரு, நீங்கள் 4 இட்லி தானே, ஏன் 1 வச்சுட்டீங்க? இல்லை இது போதும். அந்த ஜட்ஜ் கேட்டாரு, காத்தாலேருந்து நீங்கள் சாப்பிடல, 4 இட்லி கொடுத்ததுக்கு வெறும் 3 இட்லி தான் சாப்பிடுவீங்க. மத்தியானம் எவ்வளோ சாப்பிடுவீங்க? கொஞ்சம் சாப்பிடுவேன். நைட்டு அப்போது உங்களுடைய பெரும்பாலும் ஒரு 100 ரூபா ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிடுவீங்க இல்லையா? 1000 கோடி நீங்கள் வந்து ஏமாத்திருக்கீங்களே, இது யாருக்கு? எங்கே எடுத்து போகிறீங்க இந்த படத்தை? ஃப்யூச்சருக்கு என்ன அதுக்கு எடுத்து போகிறீங்களா அப்படின்னு ஒரு ஜட்ஜு வந்து ஒரு ஆஃபீஸரை கேட்டாங்க. கிறிஸ்துவர்களே, இதே தான் கடவுள் நம்மகிட்ட கேட்குறது. நம்ம எப்பொழுதுமே
நம்ம வந்து இந்த எச்சரிக்கையாக இருக்கணும். நம்மளே நம்ம வந்து தயாரிக்கணும். எப்படி நம்ம தயாரிக்கணும்னா, மன்னிப்புன்ற தன்மையோட நம்ம வாழணும். மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய என்கிட்ட இருக்கிறது வந்து மற்றவங்களுக்கு நான் கொடுக்குறேன், பகிர்ந்து கொள்கிறேன்ற தன்மை நம்மகிட்ட இருக்கணும். அது இல்லாமல் ஒற்றுமையாக சந்தோஷமாக எல்லாருக்கும் ஒருவருக்கு ஒரு உதவியாக என்ன சொல்றது, எல்லாருமே எல்லாத்தோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மையோட அந்த என்ன சொல்றது அன்பா பாசம். திருட்டுத்தனமோ எந்த ஒரு திருட்டுத்தனமோ யாருக்கும் எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் பிடிக்கிறீங்களோ அவ்வளவும் அது அழிவு தான். இதோ என்னுடைய நற்செய்தி வந்து நமக்கு வந்து அந்த ஒரு உதாரணத்தோடு கடவுள் சொல்கிறார். யார் வந்து நல்ல பணியாளர்கள், எவன் ஒருவன் நல்ல வேலைகளை செய்து கொண்டு இருப்பானோ அவன் தான் நல்ல பணியாளன். அவனுக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுக்குறார். யார் வந்து அதிகாரம் கொடுத்து அவன் வந்து சரியாக பண்ணலையோ கடைசியில் வந்து அவனை கண்ணும் துண்டமாய் வெட்டி வெளிக்காரத்தினுடைய உரிய இடத்துக்கு தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். கிறிஸ்துவர்களே, இதுதான் உண்மை. நம்ம எப்போதும் வந்து நல்லது விட்டு நம்ம கெட்டது ஏதாவது செஞ்சோம்னா இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கும். அதனால நம்ம எப்பொழுதுமே நல்லவர்களாகவே சிந்திப்போம், நல்லவர்களாகவே வாழவும், நல்லவர்களுக்காகவே நம்ம உழைப்போம் என்றது இந்த திருப்பலியில் மன்றாடி ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிச்சு கடவுள் நமக்கு இந்த நல்ல உள்ளத்தரப்படி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். காணிக்கை தருவேன் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தருவேன் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே எளியவர் தருகின்ற காணிக்கை. ஏற்றருளும் தெய்வமே எளியவர் தருகின்ற காணிக்கை. படைப்புகள் பலவாகிலும் படைப்புகள் உமக்கு சொந்தம். படைப்புகள் பலவாகிலும் படைப்புகள் உமக்கு சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உம்மிடத்திலே. மலராகும் என் மனம் உம்மிடத்திலே. மனத்தாலே ஏற்றிடுமே. மனத்தாலே ஏற்றிடுமே. சகோதர சகோதரி, நாம் அனைவரும் உட்படும் திருப்பலி எல்லாம் தந்தையாக எனக்கு ஏற்றதாகபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாக்காகவும் அவர்களை நிறைவேற்றுவாராக. ஆண்டவரே, முறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கு என்ன மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திருவையில் ஒற்றுமையாவின் அகைய கொடைகளை எங்களுக்கு கனியுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்தத்தை எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எந்நாளும் நடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதன் பிள்ளைகளை கண்டு இரக்கமுன்று கண்ணீமனிட பிறக்க திருளுமானார். சிலுவையில் பாடுபட்டு எங்களை நித்திய சாவிலிருந்து விடுவித்தார். இருந்தோறும் இருந்து உயிர்த்தெழுந்து நித்திய வாழ்வை எங்களுக்கு அளித்தார்.
ஆகவே தூதர் ஆதித்தோடும் அரியணை சொல்வோம் ஆட்சி புரிவோர் மற்றும் வானகசின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாம் நமது மகிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது. விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர் தூய்மனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுபடுவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கழித்த போது அப்பத்திடத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்கள் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாம் கிறிஸ்துவின் இறைப்பையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழும் தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு மொழியும் புரிய தகுதியுடன் எங்களை ஏற்றுக்கொள்ளி, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் அவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநேராகிய அனைவரோடும் உமது திரு அவையில் அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்திலும் எதிர்நோக்குடன் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகன் ஒளியினில் ஏற்றலும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயின புனித மரியா, அவருடைய கணவராக புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு முதல்வராக இருந்தவராகிய புனித அனைவரோடும் புனித அகஸ்டின் அவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் பணிந்து சொல்லுவோம். எங்களுக்கு எதிராக
ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியும் கனியுண்டாட உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்ற உம் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்திருக்கிறாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சந்ததியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சந்ததியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சந்ததியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மன் விருதை அடைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். என் ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனக்கு ஆமாம் அடையும். எங்கள் செல்வமே, எங்கள் வாழ்வே, நாடுமே எங்கள் ஜீவனை தரத்தாழ பாரும். குழந்தை எங்கள் செல்வமே, எங்கள் வாழ்வே,
நான் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கி எம்மை பயணிக்க செய்வதாக படைப்படைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபி கொண்டாட்டம் மற்றும் எம் பங்கின் யூபி கொண்டாட்டம் ஆகியவற்றின் அருளும் ஆசிரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பணத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திரு தூதுவர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாக்குக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாய் நிலைவிற்றிருந்த அனைத்திலும் உமக்கு உதவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருபலி